சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமினேட்டரா ரேண்டம் சால்விங் ப்ராப்ளம் செஷன் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கான ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 2023 கேட்ட ஒரு ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். இது வந்து ரியல் அனாலிசிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் என்னன்றதை பார்த்துடலாம். Let f is a function from closed a comma b to r be a continuous map, and define a function capital F is a function from closed a comma b to r where capital F of x equal to maximum of f of t where t belongs to closed interval a comma x, where this x lies between in the interval closed a comma b. Then which of the following is true? This f is need not be continuous, f is monotone, f is bounded, f is Riemann integrable for every x belongs to closed interval a comma b. Okay. ஸோ இப்படி ஒரு மேப் கொடுத்துட்டு ஸ்மால் எஃப் வந்து இந்த இன்டர்வலில் கண்டினியூஷன் டிஃபைன் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபைன் பண்ணுறாங்க இந்த ஸ்மால் எஃப் ஆஃப் டியை வச்சு. ஓகே. ஸோ அப்படி இன்னும்போது இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்றதை கேட்குறாங்க. ஸோ இந்த மேப் வந்து நமக்கு கண்டினியூஸ்னு தெரியும். ஸோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அண்ட் திஸ் இன்டர்வல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ் அட்டன் பண்ணும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து ஃபைனட்டாக போயிடும். கரெக்டுங்களா? அப்போ இது ஃபைனட்டாக வருது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பவுண்டட் ஆகிடுது. புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? உங்களுக்கு இப்போ எஃப் வந்து க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பியில் வந்து கண்டினியூஸ் மேப்பு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பாக்டாக இருக்குது. ஸோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷனான காம்பாக்ட் சென்ட் வந்து அட்டைன்ஸ் பவுண்ட். அப்போது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்? மேக்ஸிமம் ஆஃப் ஸ்மால் எஃப் ஆஃப் டி where t belongs to அந்த காம்பாக்ட் இன்டர்வல் ஏ கமா எக்ஸ். ஸோ இந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷனான காம்பாக்ட் இன்டர்வல் வந்து அட்டைன்ஸ் மேக்ஸிமம். ஸோ அதனால் இந்த எஃப் வந்து பவுண்டட். ஸோ அப்போ பவுண்டடாக இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ பவுண்டட்ன்றது ட்ரூ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேப் வந்து பவுண்டட் சொல்லிட்டோம். இப்போ மோனோட்டானான்னு செக் பண்ணணும். ஸோ மோனோட்டான் செக் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். என்னன்னா a less than or equal to x1 less than x2 less than b ன்னு எடுத்துக்கணும். இதில் ரெண்டு இன்டர்வல் பார்க்கலாம். a கமா x1 ஒரு இன்டர்வல் எடுக்கிறீங்க வித் சப்செட் ஆஃப் a கமா x2. கரெக்டுங்களா? அப்போ இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ வந்து f ஆஃப் x1 வரும், இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ வந்து f ஆஃப் x2 வரும். இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணுறச்சு. அப்போது whenever x less than or equal to x2 இருந்து f of x1 equal to f of x1 less than or equal to f of x2 இருந்தால் அந்த மேப் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு மோனோட்டான். இது வந்து ஒரு மோனோட்டான் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், மோனோட்டானிக்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ மேப் வந்து மோனோட்டான்ன்றது கரெக்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக இருக்கா? சரி, இப்போ வந்து இன்னொரு ஆப்ஷன் முடிச்சிடலாம். ஃபங்க்ஷன் வந்து பவுண்டடாக இருக்குது ஆஸ் வெல் அஸ் மோனோட்டானாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ரீமான் இன்டகிரபிள் தெரியும். ஸோ இது டைரக்ட் ரிசல்ட். ஒரு மேப் வந்து மோனோட்டானாகவும் இருக்குது பவுண்டடாகவும் இருக்குன்னா அந்த மேப் வந்து ரீமான் இன்டகிரபிள். ஸோ அப்போது 2, 3, 4 வந்து ட்ரூ. இப்போ கண்டினியூஸ் வருமா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ எப்போ அது கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். கண்டினியூஸாக இருக்குமா இருக்காதா அப்படின்றத இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்மால் எஃப் ஆஃப் டி வந்து த்ரோ திஸ் இன்டர்வல் வந்து மேப் கண்டினியூஸ். ஸோ நான் ஒரு இன்டர்வல் கன்சிடர் பண்ணுறேன். இந்த இன்டர்வலுக்கு பதிலாக என்னென்னா க்ளோஸ் டு 0,1 எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இதுக்கு வந்து டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா 0 to 1/4, 1/4 to half, half to 1 அப்படி எடுக்கிறீங்க. ஸோ 0 to 1/4 மேப் இப்படி போயிட்டு இந்த 0 to 1/4 ஒரு பாயிண்ட்டில் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு அது என்ன டிக்ரீஸ் ஆகிட்டு 1/4 to half கண்டினியூஸாக கொண்டு வரா மாதிரியும் half to 1 இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கொண்டு வரும். ஓகே. ஸோ இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு பிரேக் ஆகலை. ஸோ பீஸ் வைஸ் கண்டினியூஸாக இருக்குது. ஓகே. இப்போது இதுக்கு ரிலவெண்ட்டாக நம்மளுக்கு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் நான் எழுதுறேன். அதனுடைய மேப் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இங்கே பாருங்கள் 0 to half மேக்ஸிமம் வேல்யூ வந்து சம் ஆல்ஃபா, ஏதோ ஒரு சம் ஆல்ஃபாவை எடுக்குது. அடுத்து 1/4 to half வேல்யூ கம்ப்ளீட்டாக 0, half to 1 ஏதோ சம் மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1 எடுக்குது. கரெக்டுங்களா? அப்போ எப்படி டிஃபைன் பண்ணலாம் பாருங்கள். எதுக்குள்ளே 0 to 1/4 ஓகே. ஸோ வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா. அடுத்து 1/4 to half பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ வந்து 0. அடுத்து half to 1 பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது? 1 ரீச் பண்ணுது. ஸோ இந்த மேப் வந்து நாட் கண்டினியூஸ். ஸோ இங்கே கண்டினியூஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நாட் கண்டினியூஸ்ன்றது தான் ட்ரூ. ஓகே. அப்போது 1 ட்ரூ தான், 2 3 ட்ரூ தான், 3 ட்ரூ தான், 4 ட்ரூ தான். ஸோ ஆல் ஆர் ட்ரூ இந்த இடத்துல. புரியுதுங்களா? இப்போ இந்த கிராஃபாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 1/4 வேல்யூ வந்து ஒரு பாயிண்டாக ரிமூவ் ஆகுது. அடுத்து 1/4 to half 0, half to 1 வேல்யூ வந்து 1. ஸோ இதுதான் அந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே. 0 to 1/4 இது ஒரு மேக்ஸிமம், 1/4 to half ஒரு மேக்ஸிமம்,
ஆஃப் டு ஒன்குள்ளே ஒரு மேக்ஸிமம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மேப் வந்து கண்டினியூஸாக இல்லை, டிஸ்கிரிட் ஆயிடுச்சு, டிஸ்கண்டினியூட்டி ஆயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நீட் நாட் பி கண்டினியூஸ்ன்றது ட்ரூ, எஃப் இஸ் மோனோட்டான்ன்றது ட்ரூ, எஃப் இஸ் பவுண்டட்ன்றது ட்ரூ, எஃப் இஸ் ரீமான் இன்டர்வல் ட்ரூ. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க, இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து காலேஜ் டிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன், இமீடியட்டாக டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கிங்க. 2000 ப்ராப்ளம் எம்சிக்யூ புக்லெட் வந்து புக் பண்ணவங்களுக்கு வந்து டியூஸ்டே வந்து பார்சல் கைக்கு வர மாதிரி ரெடி பண்ணிவிடுவேன். ஸோ இமீடியட்டாக புக் பண்ணாதவங்களும் புக் பண்ணிக்கிங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.